வணக்கம் குழந்தைகளே. இன்று நம் பழங்களும் காய்கறிகளும் உங்களிடம் வந்து நீங்கள் ஏன் அவர்களை சாப்பிட வேண்டும் என்ற ரகசியங்களை சொல்லப் போகிறார்கள். தயாரா? சரி, ஆரம்பிக்கலாமா? வணக்கம், நான் ஆப்பிள். உங்களுக்காகத்தான் ஆண்டவர் என்னை படைத்தார். உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும், மேலும் உங்கள் பற்கள் பலமாக இருக்கும். என்னிடம் நிறைய வைட்டமின் சி இருக்கிறது, அது உங்களுக்கு நோய் வராமல் காக்கும். என்னை சாப்பிடுங்க ப்ளீஸ். நான் அன்னாசி பழம், என்னை சாப்பிடுங்கள். நான் நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் நன்றாய் ஜீரணமாக உதவி செய்வேன். உங்களுக்காகத்தான் ஆண்டவர் என்னை படைத்தார். ஹலோ, என் பெயர் மாதுளை, என்னை சாப்பிடுங்கள். பாருங்கள், உங்களுக்காக ஆண்டவர் என்னை எவ்வளவு அழகாக அடுக்கி வைத்திருக்கிறார் என்று. உங்கள் இதயத்துக்கும் சிறுநீரகத்திற்கும் நான் மிகவும் நன்மை செய்வேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் மாம்பழம், என்னை சாப்பிடுங்கள். உங்களுக்காகத்தான் ஆண்டவர் என்னை படைத்தார். நான் உங்கள் இரத்தத்திற்கும் எலும்புகளுக்கும் மிகவும் நன்மை செய்வேன். அன்பு நண்பர்களே, நான் தான் உங்கள் ஸ்ட்ராபெரி. உங்களுக்காகத்தான் ஆண்டவர் என்னை படைத்தார். நான் உங்கள் ஞாபக சக்தியை அதிகரிப்பேன். இதயத்துக்கும் நான் நன்மை செய்வேன். என்னை சாப்பிடுங்கள். நான் தான் உங்கள் வாழைப்பழம். உங்களுக்குத்தான் ஆண்டவர் என்னை படைத்தார். நான் உங்கள் ஜீரணத்திற்கும் இரத்தத்திற்கும் மிகுந்த நன்மை செய்வேன். வணக்கம், நான் தான் உங்கள் தர்பூசணி. இரத்த அழுத்தத்திற்கும் உடல் வலிக்கும் நான் நன்மை செய்வேன். உங்களுக்காகத்தான் ஆண்டவர் என்னை படைத்தார். என்னை சாப்பிடுங்கள் ப்ளீஸ். குழந்தைகளே, பழங்கள் நமக்கு எவ்வளவு நன்மை செய்கின்றன பார்த்தீர்களா? பழங்கள் எல்லோரும் நமக்காகத்தான் வாழ்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதைப்போல நாமும் பெற்றோருக்காகவும் மற்றும் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இயேசு அப்பாவும் நமக்காகத்தானே இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் உயிர் கொடுத்தார். நாமும் அவரை நேசிக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும். செய்வீர்களா? மீண்டும் சந்திப்போம்.